தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ரகசிய ஆலோசனை செய்யும் சசிகலா வெளியான பரபரப்பு தகவல். நம்மளே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது வருவதற்கு இன்னும் 1.5 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக அரசியல் களம் என்பது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தல் போல் கிடையாது. அதற்கு மாறாக விஜய் உள்ளே இருப்பதால் இந்த அரசியல் என்பது மிகப்பெரிய அளவிலே விசுரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எப்படியாவது திமுக அதிமுக வெற்றி பெற வேண்டும் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல சசிகலா யார் என்ன செய்ய போகிறார், ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து கொண்டார். திமுகவில் இணைந்த பின்பு ஓபிஎஸ் நிலைமை என்பது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் சசிகலாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் என அவருடைய கொடியையும் அறிமுகப்படுத்தி இருந்தார். ஆனால் இன்றளவு என்ன யாருடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறார், யாருக்கு ஆதரவுகளை கொடுக்க போகிறார் என எந்த விதமான தகவலையும் இதுவரைக்கும் சசிகலா அம்மையார் சொன்னதே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு தொழில் நடிகர் செய்தியாளர் சந்திப்பில், அதாவது ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்திருப்பது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள் என கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு ஓபிஎஸ் ஒரு துரோகி, ஓபிஎஸ்ஐ போன்றவர்கள் யாருமே கிடையாது, அவர் வேறு எந்த ஒரு கட்சியில் வேணுமானும் இணைந்திருக்கலாம், அப்படி இல்லை என்றால் இணையாமல் கொடுக்கலாம். ஏன் விஜய் கட்சியில் கூட செங்கோட்டையனை போல இணைந்திருக்கலாம். செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியான முடிவு. திராவிட கட்சியான திமுகவிலே இணையாமல் புதிதாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இணைந்திருப்பது மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருப்பது அம்மாவுடைய உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை தற்போது எடுத்து காட்டுகிறது என சொல்லி இருக்கிறார். 2026 உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, நாங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம், எங்களுடைய ஆலோசனைகள் மூலமாக வேட்பாளர் தேர்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது என தற்சமயம் அதற்குரிய தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சசிகலா அம்மையார் சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு அவருடைய இல்லத்திலே ரகசிய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்திலே 30 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடலாம். அது 30 தொகுதிகள் என்பது அதாவது விஜயுடன் கூட்டணி வைத்து போட்டியிடலாமா அல்லது தனிப்பட்ட முறையிலே களம் காணலாமா? நாம் தனிப்பட்ட முறையிலே சுயேட்சை சின்னத்திலே களம் கண்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைந்த அளவு தான் இருக்கிறது. அதே ஏதோ ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்து அந்த கட்சி சின்னத்திலே போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு அதிகமாகவே தென் மாவட்டங்களில் இருக்கிறது என சசிகலா அம்மையாரிடம் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தான் தமிழக வெற்றி கழகத்துடன் தற்சமயம் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாகும். 30 தொகுதியில் சசிகலா அம்மையார் வேட்பாளர்களை களம் இறக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எத்தனை தொகுதியில் வேட்பாளரை களமிறக்கினாலும் அதிமுகவிற்குள் சசிகலா அம்மையார் வருவதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.